ஹாய், இன்றைக்கி வீடியோவில் அலெக்சாண்டர் போப் எழுதின தி ரேப் ஆஃப் தி லாக் போயம் பார்க்க போகிறோம். இந்த போயமை 1712 334 லைன்ஸோட அலெக்சாண்டர் போப் பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அகெயின் 1714 794 லைன்ஸோட 5 கான்டோஸோட இந்த போயமை பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த போயமை போப்போட ஃப்ரெண்ட் ஜான் கேரல் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால போப் எழுதினாங்க. தி ரேப் ஆஃப் தி லாக் ஒரு மோக் எபிக். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோக் எபிக்னா சாதாரணமாக நடந்த ஒரு விஷயத்த பெரிய கான்டோஸாக போப் மாற்றி எழுதியிருக்காரு. நம்ம போயமோட கேரக்டர்ஸ் பார்த்தலாம். பெலிண்டாங்கிறவங்க ஒரு ஆரபெல்லா ஃபர்மர். அப்படின்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்தோட பொண்ணு. இவங்க தான் இதில் மெயின் கேரக்டர். அப்புறமா ஷாக்ஸ், பெலிண்டாவோட டாக். ஏரியல்னா ஸ்பிரிட். நம்ம படிக்கிற டெம்பஸ் மாதிரியான எல்லா கதைகளையுமே இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் இருக்க கேரக்டர்ஸ் இருக்கும். ஷில்ப்ஸ்னால் ஒரு மென் ரிஜெக்ட் பண்ண ஒரு விமன். அம்ப்ரியலும் ஒரு ஸ்பிரிட் தான். அவங்க ஒரு இமேஜினரி கேரக்டர். பேரன் பெலிண்டாவோட டிவோட்டின்னு சொல்லலாம். இவர் தான் பெலிண்டாவோட ஹேரை கட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் கிளாரிசாவுக்கு பேரன் மேலே ஒரு வகையான ஈர்ப்பு இருக்கும். அவங்க தான் பேரன் பெலிண்டா ஹேரை கட் பண்ணுறதுக்காக சிசர் எடுத்து கொடுக்குறாங்க. தலஸ்ட்ரிஸ், இவங்க பெலிண்டாவோட ஃப்ரெண்ட். சார் ப்ளம், இவருக்கு தலஸ்ட்ரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கான்டோவில் போப் பெலிண்டாவோட பியூட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பெலிண்டா ரொம்பவும் அழகான பொண்ணு. அவங்களுக்கு முடி சுருண்டு இருக்கனால அவங்கள லாக், அவங்க ஹேர் அப்படி கேர்ள்ஸ் இருக்கனால லாக்குன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. பெலிண்டாவோட கனவில் ஏரியல்ஸ் ஒரு அழகான பையனை அனுப்பி இன்றைக்கி ஒரு ஆபத்து நடக்க போகுதுங்கிறத சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பெலிண்டாவுக்கு அந்த ட்ரீம் வரக்குள்ள பெலிண்டாவோட டாக் அவங்க பெட்ஷீட் பிடிச்சி இழுத்தனால பெலிண்டா முழிச்சிட்றாங்க. ஏரியல்ஸ் கன்வே பண்ணணும்னு நினச்சதை பெலிண்டாட்ட கன்வே பண்ணலை. இதோட ஃபர்ஸ்ட் கான்டோஸ் முடியுது. செகண்ட் கான்டோவில் பெலிண்டா ஹாம்ப்டன் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போகிறக்கு பெரிய ஆறை கடந்து போகணும். அந்த கோர்ட் எவ்வளோ பெருசுன்னா அவங்க கடந்து போகிற ஆறில் அந்த கோர்ட்டோட நிழல் விழுகிற அளவுக்கு அந்த கோர்ட் பெருசு. ஆறையே அதோட நிழல் மூடிடும். அந்த அளவுக்கு பெரிய கோர்ட் அது. இன்சிடெண்ட் அங்கே தான் நடக்குது. ரிவரை கடந்து போகும்போது பெலிண்டா அவங்க கூட பெலிண்டாவோட டாக் இருக்குது. அதை ஏரியல் ப்ரொடெக்ட் பண்ணுது. பெலிண்டாவை ஷிப்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுது. இவங்க கோர்ட்டை ரீச் பண்ண போகிறாங்க. அப்போ அதில் யார் இருக்காங்கன்னா பெலிண்டா கூட ஷிப்பில் பேரனும் ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணும்போது பெலிண்டாவோட அழகை பேரன் பார்த்துட்டே வராங்க. தேர்ட் கான்டோவில் பெலிண்டா கோர்ட்டை ரீச் பண்ணிடுறாங்க. உள்ளே போகும்போது கோர்ட்டில் ரொம்ப எல்லோரும் காசிப் பண்ணுற சவுண்ட் கேட்குது. போன உடனே பெலிண்டா டைரெக்டாக உள்ளே போயிட்டாங்க. பேரனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிட்டாங்க. அப்போ தான் பேரன் கூட பெலிண்டா கார்ட்ஸ் விளையாட போனாங்க. இப்போ பெலிண்டா, பேரன், அவங்களோட ஃப்ரெண்ட் 3 பேரும் கார்ட்ஸ் விளையாடுறாங்க. இந்த டைமை யூஸ் பண்ணி ஹேரை கட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பேரன் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பேரனுக்கு கிளாரிசா சிசர்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க பெலிண்டாவோட ஹேரை கட் பண்ண. பேரனும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி கட் பண்ண போகும்போது ஷிப்ஸ் காற்றை வேகமாக அடிக்க வச்சிடுறாங்க. அதனால ஹேரை கட் பண்ண முடியாமல் அந்த டைமில் பேரன்கிட்டேருந்து பெலிண்டாவோட ஹேரை ஏரியல்ஸும் ஷிப்ஸும் காப்பாற்றிட்டாங்க. 2வது முறையாக ஹேரை பேரன் கட் பண்ண போகும்போது பெலிண்டாவோட காதில் இருந்த ஹியரிங்கை பேரன் ஏரியல்ஸ் காற்று மூலியமாக ஆட வச்சாங்க. அதனால 2வது முறையும் பேரன் டிஃபீட் ஆயிட்டாங்க. ஏரியல்ஸ் பெலிண்டாவை காப்பாற்றிட்டாங்க. 3வது முறையாக பேரன் கட் பண்ண போகும்போது ஏரியல்ஸ்னால் எதுவுமே பண்ண முடியலை. பெலிண்டாவோட ஹேரை பேரன் கட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்க கோர்ட்டே திரும்பி பார்க்குற அளவுக்கு சத்தமாக பெலிண்டா ரொம்ப கத்துறா. அவள் எந்த அளவுக்கு கத்துறான்னா ஒரு இடி இடித்தா எவ்வளோ சவுண்டு வருமோ அதை விட அதிகமாக பெலிண்டா கத்துறா.
இதோட கான்டோ 3 முடியுது. கான்டோ 4ல் பெலிண்டாவுக்கு ஏரியல்ஸ், ஃபியர், க்ரை, சாரோ, க்ரீஃப் இது மாதிரியான மல்டிபிள் எமோஷன்ஸை அட் அ டைமில் அவளோட ஹெட்டில் கொடுக்குறாங்க. அதாவது அவளுக்கு ஆல்ரெடி இது நடந்த வருத்தம் இருக்குது, அதுலேயே இவங்க இந்த மாதிரி எமோஷன்ஸ் அவளுக்கு கொடுக்கவும் அவளால் இன்னும் தாங்க முடியாமல் கத்துறா. கூட அவளோட ஃப்ரெண்ட் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறா. இருந்துமே அவள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, நீ இந்த மாதிரி ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு உன்னோட முடியை அவன் எடுத்துக்கொண்டு போய் எல்லார்கிட்டேயும் காட்டினான்னா உன்னை பற்றியும் உன் ஃபேமிலியை பற்றியும் தப்பாக பேசுவாங்க. ஸோ இதனால உனக்கு தான் கெட்ட பேர், உன்னோட கேர்லெஸ்னால தான் இப்படி நடந்துச்சுன்னு அவள் கோவத்தை இன்னுமே அதிகப்படுத்துகிறா. பெலிண்டா அழுகிறத பார்த்து அந்த ஹாலில் இருந்த எல்லாருமே அவளை ரொம்ப பாவமாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு கோவப்பட்டு கத்துறா. இப்போ பெலிண்டா மனசுக்குள்ளே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு பையன் அவளோட ஹேரை தொட்டு கட் பண்ணிட்டான்னு தெரிஞ்சால் ஃபேமிலியோட ஹானர் போயிடும், அவங்கள எல்லாரும் தப்பாக பேசுவாங்கன்னு ரொம்ப பயந்துக்கிறா. சார் ப்ளம் போய் பேரன் கிட்ட ஹேரை கேட்கும்போது பேரன் அதை கொடுக்க மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அம்ப்ரியல் அகெயின் அண்ட் அகெயின் பெலிண்டாவுக்கு மிக்ஸ்ட் எமோஷன்ஸை கொடுத்து அவளோட கோபத்தையும் வருத்தத்தையும் அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க. கான்டோ 5ல் பெலிண்டா ரொம்ப கோபத்தோட அவங்களே பேரன் கிட்ட போய் அவங்களோட ஹேரை கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சார் ப்ளம் போய் கேட்டப்போ பேரன் ரிஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ போய் பெலிண்டா கேட்டப்பையும் பேரன் கொடுக்க மாட்டேன்னு என்கிட்ட இல்லைன்னு ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. இதனால பெலிண்டாவுக்கு ரொம்ப கோவம் அவள் தலையில் குத்தியிருந்த ஹேர்பின் எடுத்து பேரனோட நாக்கில் குத்திடுவாங்க. ஹேர்பின்னுன்னா பெலிண்டாவோட அம்மா, அவங்க பாட்டி எல்லாருமே வேறு வேறு ஆர்னமெண்ட்ஸ் செஞ்சு யூஸ் பண்ண ஒரு கோல்டு பின். இது குத்துனோன்னே பேரன் பயங்கரமாக கத்துவாங்க. அப்போ பெலிண்டா அவங்க பாக்கெட்டில் கைவிட்டு பார்ப்பாங்க. உள்ளே ஹேர் இருக்காது. அந்த ஹேர் எங்கே போயிருக்குன்னா மேலே போய் ஸ்கையில் ஸ்டாராக மாறி இருக்கும். இதோட கான்டோ 5 முடியுது. த ரேப் ஆஃப் தி லாக் ஓட மோரல் என்னன்னு பார்த்துட்டோன்னா, த பியூட்டி இஸ் நாட் இன் தி ஃபேஸ், த ரியல் பியூட்டி இஸ் இன் த மோரல் பியூட்டி. அதாவது அழகு முகத்தில் இல்லை, எப்போவுமே நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி அழகு அகத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மொராலிட்டியோட போப் இந்த போயமை முடிக்கிறாரு. உங்களுக்கு யாருக்காவது இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.